ஒரு அமைதியான நகரத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம் வாழ்க்கையின் ஒரே மாதிரியான ஓட்டத்திலிருந்து தப்பிக்க காடு சூழ்ந்த ஒரு மர்மமான சுற்றுலா இடத்திற்கு செல்ல முடிவு செய்தது. அந்த இடம் இயற்கையின் அழகால் பிரபலமானதாயிருந்தாலும் அதற்குள் மறைந்து கிடக்கும் ஒரு அறியப்படாத அச்சம் இருந்தது என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் அங்கு சென்ற முதல் நாளே காடு முழுவதும் பரவியிருந்த குளிர்ந்த காற்றும், மரங்களினிடையே ஊடுருவி வந்த ஒளியும், எங்கோ மறைந்து கேட்ட பறவைகளின் குரலும் அவர்களை மயக்கியது. அந்த அமைதிக்குள் ஒருவிதமான ஆழமான அமைதியற்ற உணர்வு மெதுவாக புகுந்து கொண்டிருந்தது. மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியபோது காடு ஒரு இருண்ட உலகமாக மாறியது. அந்த நேரத்தில்தான் அவர்கள் முதன்முறையாக அந்த உருவத்தை பார்த்தார்கள். அது மனிதனோ மிருகமோ இல்லை, தலையில்லாத, வால் இல்லாத, ஆனால் உயிரோடு அசைந்து கொண்டிருக்கும் ஒரு விசித்திரமான சக்தி. அது ஒரு நிழல் போலவும் புகை போலவும் சில நேரங்களில் காற்று போலவும் தோன்றியது. அது அருகில் வரும்போது சுற்றியுள்ள காற்று கனமாக மாறியது போல உணர்ந்தனர். குழந்தைகள் பயத்தில் அழுதனர். அம்மா பேச முடியாமல் உறைந்து நின்றாள். அப்பா தன்னுடைய பயத்தை மறைத்து குடும்பத்தை அங்கிருந்து அழைத்துச் சென்றார். அவர்கள் ஓடிக்கொண்டு ஹோட்டலுக்குச் சென்றபோது மேனேஜர் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அது இந்த இடத்தின் ஒரு பகுதி என்று கூறினார். அந்த பதில் அவர்களை இன்னும் அதிகமாக குழப்பியது. அடுத்த சில நாட்கள் அவர்கள் அந்த சம்பவத்தை மறக்க முயன்றாலும் ஒவ்வொரு இரவும் அவர்கள் தூங்கும்போது அந்த உருவத்தின் நிழல் மனதில் தோன்றியது. சில நேரங்களில் அவர்கள் விழித்துக் கொண்டபோது கதவுக்கு வெளியே ஏதோ நின்றிருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. விடுமுறை முடிந்து அவர்கள் திரும்பிச் செல்லும் நாளில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் காடு எல்லையை விட்டு வெளியே வந்த சில நிமிடங்களிலேயே அந்த அமைதி முறிந்தது. பின்பக்க இருக்கையில் இருந்த குழந்தை மெதுவாக அந்த உருவம் மீண்டும் வந்திருப்பதை கூறியது. அவர்கள் திரும்பி பார்த்தபோது அந்த உருவம் காரின் உள்ளே அமைதியாக இருந்தது. அது எந்த சத்தமும் எழுப்பவில்லை, ஆனால் அதன் இருப்பே ஒரு பயத்தை உருவாக்கியது. அவர்கள் காரை நிறுத்தி அதை வெளியேற்ற முயன்றார்கள், ஆனால் அது அவர்களால் தொட முடியாத ஒரு சக்தியாக இருந்தது. அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அது அசையவில்லை. அவர்கள் வீடு திரும்பிய போதும் அது அவர்களை விட்டு செல்லவில்லை. அந்த உருவம் அவர்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருப்பது போல உணர்ந்தனர். அதிலிருந்து தப்பிக்க அவர்கள் அந்த காரை மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு அனுப்ப முடிவு செய்தனர். டிரைவர் அந்த காரை அங்கு கொண்டு சென்று திரும்பியபோது ஒரு நிமிட நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அடுத்த நாள் டிரைவர் மற்றொரு காரில் அதே உருவத்தை பார்த்தபோது அந்த அச்சம் மீண்டும் உயிர்த்தெழுந்தது. அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்லும் சக்தி கொண்டது போல இருந்தது. குடும்பம் முழுவதும் பதட்டத்தில் மூழ்கியது. அவர்கள் ரெஸ்கியூ குழுவை அழைத்தனர். அந்த குழுவினர் வந்தபோது அந்த உருவத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் அது ஒவ்வொரு முறையும் வடிவம் மாறி தப்பித்தது. சில நேரங்களில் அது மனித உருவமாக மாறியது. சில நேரங்களில் அது ஒரு குழந்தையின் சிரிப்பைப் போல ஒலி எழுப்பியது. சில நேரங்களில் அது முற்றிலும் காணாமல் போய் மீண்டும் வேறு இடத்தில் தோன்றியது. அந்த காட்சியை பார்த்தவன் அனைவரும் அச்சத்தில் ஓடினர். அந்த குடும்பம் முழுமையாக மன அழுத்தத்தில் சிக்கிக் கொண்டது. அவர்கள் எங்கே சென்றாலும் அது அவர்களை தொடர்ந்து வந்தது. இறுதியில் அவர்கள் மீண்டும் ஒரு புதிய இடத்திற்குச் செல்ல முடிவு செய்தனர், அந்த அச்சத்திலிருந்து தப்பிக்க. ஆனால் அவர்கள் சென்ற இடத்திலும் அதே உருவம் தோன்றியது. அது அவர்களை விடாமல் தொடர்ந்தது. ஒரு இரவு அந்த உருவம் அவர்களின் முன் நின்று மெதுவாக ஒரு கண்ணாடி போல மாறியது. அந்த கண்ணாடியில் அவர்கள் தங்களை பார்த்தபோது அவர்கள் முகங்களில் இருந்த பயமும் ஓட்டமும் தப்பிக்க முயன்ற மனநிலையும் தெளிவாக தெரிந்தது. அந்த நொடியில் அவர்கள் உணர்ந்தனர், அது வெளியில் இருக்கும் ஒரு உயிரினம் அல்ல, அது அவர்களுக்குள் இருக்கும் பயத்தின் உருவம். அவர்கள் எவ்வளவு ஓடினாலும் அது அவர்களை விடாது. அவர்கள் அதை எதிர்கொள்ளும் வரை அது தொடரும்.
அந்த உணர்வுடன் அவர்கள் தைரியமாக நின்று அந்த உருவத்தை நேராக பார்த்தனர். அவர்கள் பயத்தை ஒப்புக்கொண்டார்கள். அதை மறைக்க முயலவில்லை. அந்த நொடியில் அந்த உருவம் மெதுவாக கரைந்து மறைந்தது. அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் அது மீண்டும் தோன்றவில்லை. ஆனால் அந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தது. மனிதன் வெளியிலிருக்கும் அச்சத்திலிருந்து ஓடலாம், ஆனால் தனது உள்ளார்ந்த பயத்திலிருந்து ஓட முடியாது.